பிரதமர் மோடியின் தலைமையில் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு எதிராக ஜீரோ டாலரன்ஸ் கொள்கையை மத்திய அரசு தீவிரமாக செயல்படுத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நடத்தப்பட்ட அதிரடி தடுப்பு நடவடிக்கைகளில் SBN என்ற ஷெஷாத் பட்டி நெட்வொர்க்கைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஷெஷாத் பட்டி நெட்வொர்க் என்பது பாகிஸ்தானை தளமாக கொண்ட பாகிஸ்தான் உளவுத்துறையான ISIயின் ஆதரவுடன் செயல்படும் ஒரு பயங்கரவாத குழுவாகும். பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள பஹாவல் நகரின் கிறிஸ்டியன் குவார்ட்டர் பகுதியைச் சேர்ந்த ஷெஷாத் பட்டி ஒரு பாகிஸ்தான் கேங்ஸ்டர். பஞ்சாபின் ராவல்பிண்டியில் ஃபரூக் கோக்கரின் குற்ற கும்பலுடன் இணைந்து பல்வேறு குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வந்தார் ஷெஷாத் பாட்டி. பாகிஸ்தான் காவல்துறையால் தேடப்பட்ட பாட்டி 2015ஆம் ஆண்டில் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு தப்பிச் சென்றார். பிறகு இந்தியாவிற்கு எதிராக, குறிப்பாக எல்லை மாநிலங்களில் குறைந்த செலவிலான சிறிய அளவிலான போரை தொடர்ந்து நடத்துவதற்கு ISIக்கு கைகூலியாக ஷெஷாத் பாட்டி தன்னை மாற்றிக்கொண்டார். போர்ச்சுகல், மெக்சிகோ என தனது இருப்பிடத்தை மாற்றிக்கொண்ட பாட்டி தற்போது பிரேசிலில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் போர்ச்சுகலில் இருந்தபோது சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தாதா லாரன்ஸ் பிஷ்னோய் தன்னை தாக்க திட்டமிட்டதாக கூறி பாட்டி வெளியிட்ட காணொளி வைரலானது. பாட்டியின் தூண்டுதலின் பேரில் இந்தியாவில் பல பயங்கரவாத தாக்குதல்கள் நடந்துள்ளதாக புலனாய்வு அமைப்புகள் கண்டுபிடித்துள்ளன. மேலும் காலிஸ்தான் விடுதலைப் படை, தெஹ்ரிக்-ஏ-தாலிபான் ஹிந்துஸ்தான் என பல சிறு சிறு பயங்கரவாத குழுக்கள் பாட்டியின் கீழ் செயல்பட்டு வருவதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. காவல்துறை பாதுகாப்பு மற்றும் மத வழிபாட்டு தலங்களை கண்காணிக்கவும், உளவு பார்ப்பதற்காக CCTV கேமராக்களை பொருத்தவும் குறிப்பிட்ட இந்திய மாநிலங்களில் உள்ளூர் நபர்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு இந்த பயங்கரவாத நெட்வொர்க் பணம் வழங்கி வருகிறது. நாட்டின் 80வது சுதந்திர தினத்தில் இடையூறுகள் செய்வதற்காக இந்த பயங்கரவாத நெட்வொர்க்கால் திட்டமிடப்பட்ட சதிகள் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டுள்ளன. மாநில காவல் படைகளுடன் நிகழ்நேர உளவுத்துறை அளித்த ரகசிய தகவல்களின் அடிப்படையில் கடந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி பல மாநிலங்களில் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதன் விளைவாக 14 மாநிலங்களில் ஷெஷாத் பாட்டி நெட்வொர்க்குடன் தொடர்புடைய அனைத்து செயல்பாட்டாளர்களும் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தாக்குதல் சதி திட்டங்கள் முறியடிக்கப்பட்டு இந்த நெட்வொர்க் முற்றிலுமாக சிதைக்கப்பட்டுள்ளது. இந்த வேட்டையில் உத்தரப்பிரதேசத்தில் 62 பேரும், ஹரியானாவில் 52 பேரும், டெல்லியில் 51 பேரும், பஞ்சாபில் 44 பேரும், ராஜஸ்தானில் 15 பேரும், மகாராஷ்டிராவில் 8 பேரும், உத்தரகாண்டில் 5 பேரும், கர்நாடகா, குஜராத் மற்றும் பீகாரில் தலா 3 பேரும் மற்றும் தெலுங்கானா, இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் மற்றும் கேரளாவில் தலா 2 பேரும் என 14 மாநிலங்களில் சுமார் 253 பேர் பிடிபட்டுள்ளனர். ISI நிதியுதவி பெற்ற இம்ப்ரூவைஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைசஸ், பாகிஸ்தான் ஆயுத தொழிற்சாலை முத்திரைகள் கொண்ட கையெறி குண்டுகள், கைத்துப்பாக்கிகள், தோட்டாக்கள் மற்றும் உளவு பார்ப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட CCTV கேமராக்கள் உள்ளிட்ட பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இவையெல்லாம் இந்த பயங்கரவாத குழுவுக்கு ISI உடனான நேரடி தொடர்புகளை உறுதிப்படுத்தியுள்ளன. UAPA, BNS ஆயுத சட்டம், NDPS சட்டம் மற்றும் வெடிபொருள் பொருட்கள் சட்டம் ஆகியவற்றின் கீழ் இந்த பயங்கரவாத நெட்வொர்க்குக்கு எதிராக 80க்கும் மேற்பட்ட FIRகள் பதிவு செய்யப்பட்டு 200க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறிப்பாக டெல்லி மற்றும் கர்நாடகாவில் புதிய FIRகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனது X பக்கத்தில் சுதந்திர தினத்திற்கு முன்னதாக ISI ஆதரவு பெற்ற பயங்கரவாத குழுவான ஷெஷாத் பாட்டி நெட்வொர்க்கை பிரதமர் மோடி அரசு அளித்துள்ளது என பதிவிட்டிருக்கிறார். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை மத்திய அரசு சற்றும் சகித்துக் கொள்ளாது என்றும், நாடு முழுவதும் பயங்கரவாத நெட்வொர்க்குகளை தகர்ப்பதற்கான பாதுகாப்பு அமைப்புகளின் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் தொடரும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். பாகிஸ்தானின் கைக்கூலியான கேங்ஸ்டர் ஷெஷாத் பாட்டி நெட்வொர்க்கை முற்றிலுமாக இந்திய பாதுகாப்பு அமைப்புகள் தகர்த்துள்ளன.